வீடியோவை பார்த்துட்டு இருக்க மிதுன ராசிக்காரங்க எல்லாத்துக்குமே வணக்கம். மிதுன ராசிக்காரங்க எல்லாருக்குமே சனி பெயர்ச்சி எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை பார்த்துட்டு இருக்க மிதுன ராசிக்காரங்க எல்லாருமே மறக்காமல் கீழே உங்கள் பேரை கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சனி உங்களோட ராசியில் 9வது வீட்டிலேருந்து பெயர்ச்சியாகி அங்கே இப்போ சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. 9ஆம் வீட்டில் தந்தை, அதிர்ஷ்டம், அப்புறம் எல்லாமே ஆன்மீகத்தை குறிக்கும். சனி உங்களோட 8வது வீட்டில் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்த காலத்தில் நீங்கள் நிறைய தடைகளையும் அப்புறம் பதற்றங்களையும் நீங்கள் சந்திச்சுட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க. அவை அனைத்தும் இப்போ நீங்கக்கூடிய காலமாக இந்த சனி பயிற்சி வரப்போகுது. சனி இப்போ 9ஆம் வீட்டில் சஞ்சாரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய சாதகமான பலன்கள் தான் உங்களுக்கு தரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சனி பயிற்சி 2023 அதிர்ஷ்டம் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சனி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே கடின உழைப்பு, அப்புறம் பொறுப்பு, கடமைகள் இதெல்லாம் குறிக்கும். சனி பகவான் எப்பயுமே பலன்களை தாமதமாக தான் தருவார். ஆனால் உங்களோட கடின உழைப்புக்கும் உங்களோட கடமைகளுக்கும் சேர்த்து நிச்சயமாக அவர் பலன்களை தராமல் விடவே மாட்டார். நிறைய தடைகள் அப்புறம் சவால் உங்களோட முயற்சிகளுக்கு இடையூறாக இருக்கும். அப்படி இருந்தாலுமே நீங்கள் அதை கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள். அப்படி தடைகள் இருந்தாலுமே கூட போன சனிப்பெயர்ச்சி மாதிரி இந்த வருஷம் சனிப்பெயர்ச்சி இருக்காது. இந்த வருஷம் சனிப்பெயர்ச்சியில் தாமதங்கள், தடைகள் இருக்கும். ஆனால் அதை நீங்கள் ஈஸியாக கடக்கிற மாதிரி தான் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் அது என்ன அப்படின்னா, உங்களோட பலவீனத்தை நீங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சி அதில் வெற்றி கொள்வது மூலமாக உங்களோட உத்தியோகத்தில் நீங்கள் வெற்றி பெறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போது மிதுன ராசிக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு கீழ்பிறந்தவங்ககிட்ட இருந்த உங்களோட முரண்பாடுகள் எல்லாமே இப்போ சுமூகமாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை சுற்றி இருப்பவங்க எல்லாருமே நல்லுறவை வளர்த்து கொள்வாங்க. நீங்களும் அவங்கக்கிட்ட அன்பும் அரவணைப்போட இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இதனால் நட்பு வட்டாரம் விரிவடையலாம். திருமணத்திற்கு காத்திருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வருஷம் திருமணம் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட மூத்த சகோதர சகோதரிங்களோட ஆதரவு உங்களுக்கு நிறையவே கிடைக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அவங்கக்கிட்ட அனுசரிப்போடு இருக்கிறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி உறவு ரொம்பவே சிறப்பாக இருக்கும். இதனால் சில சமயம் உங்களுக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு எல்லாமே நீங்கும். இதனை தவிர்க்கிறதுக்கு உங்களுக்குள்ளே இருக்கிற புரிந்துணர்வை நீங்கள் ரொம்பவே வளர்த்துக்கொள்வது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது மூலமாக உங்களுக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி உங்களோட மனசில் இருக்கிற எல்லா பாரமும் இறக்கி வச்சு வாழ்க்கையை நிம்மதியாக நடத்தலாம். கருத்து வேறுபாடுகள் இருந்தால் உங்களோட மன அழுத்தம் அதிகமாகி உங்களுக்குள்ளே இருக்கிற பிரிவினை இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடும். உங்களுக்குள்ளே இருக்கிற உறவை வலுப்படுத்தணும் அப்படின்னா அன்பும் அரவணைப்பும் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இதை மட்டும் நீங்கள் சரியாக செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட உறவை மேம்படுத்தி நிறைவான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு நிதி நிலைமை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உங்களோட பொருளாதார நிலை ஏற்றத்தை அளிக்கும். அது மட்டும் இல்லாமல் நேர்மையான பலனையும் அதுக்குரிய ஆதாயத்தையும் நீங்கள் காணலாம். என்ன ஆனாலும் நீங்கள் வரவு செலவை மட்டும் திட்டமிடாமல் நீங்கள் வரவு செலவை திட்டமிட்டு பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கையில் இருக்கிற பணம் குறையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்காது. உங்களோட கடின உழைப்பு மூலமாக உங்களோட பொருளாதார வளர்ச்சியை நீங்கள் சீக்கிரமே அடையலாம். என்ன ஆனாலும் கண்டிப்பாக அது சேரும். நீங்கள் ஒரு விஷயத்தை நோக்கி முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு 100 தடவை யோசித்து பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு விஷயத்தில் முதலீடு பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சிக்கலாக தான் போய் முடியும். ஒரு தடவைக்கு பல முறை யோசித்து செய்கிறது மூலமாக அதுக்கான சாதகமான பலன்களை நீங்கள் அடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு. மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மாணவர்கள் எல்லாமே கல்வியில் வெற்றி காண்றதுக்கு விடாமுயற்சியோடு செயல்படுறது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. மனதை ஒருநிலைப்படுத்தி அவங்களோட படிப்பில், அதாவது இப்போ நடக்க போகிற அவங்களோட தேர்வுகளில் கவனம் செலுத்துறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. உங்களோட சுற்றுச்சூழல் எல்லாமே படிப்பை பாதிக்காத விதமாக நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்பவே அவசியம். ஏன்னா சுற்றுச்சூழல் அமைதியாக இருந்தால் தான் உங்களோட மனசு ஒருநிலையாகி அந்த படிப்பில் நீங்கள் கவனம் செலுத்தி மதிப்பெண் அதிகமாக வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாணவர்கள் எல்லாருமே அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களோட இலக்கு சீக்கிரமாகவே அடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு சில மாணவ மாணவிகள் எல்லாம் பள்ளி படிப்பை முடிச்சுட்டு கல்லூரி எங்கே போய் சேர்றது அப்படின்னு நிறைய குழப்பத்தில் இருப்பீங்க. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்கள்கிட்ட போய் ஒரு தடவைக்கு பல முறை ஆலோசனை பண்ணி அப்புறம் தெரிஞ்சவங்க கிட்ட பல முறை ஆலோசனை பண்ணி சேர்றது ரொம்பவே நல்ல விஷயமா பார்க்கப்படுது. அப்போ தான் நீங்கள் நினச்ச கல்லூரிக்கு உங்களோட மனசு ஒப்புதலோடு நீங்கள் போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க மாணவ மாணவிகளுக்கு எல்லாருமே இந்த நேரம் கைகூடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட இலக்கில் நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னா உங்களோட கவனத்தை சிதற விடாமல் மாணவ மாணவிகள் விடாமுயற்சியோட அர்ப்பணிப்போடு இருக்கிறது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயமா. ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
அதிக பணிகள் உங்களுக்கு ஆரோக்கியத்தை பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் முறையான ஓய்வு மேற்கொள்வது ரொம்பவே அவசியமான விஷயமா பார்க்கப்படுது. சிறந்த ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, உடற்பயிற்சி மேற்கொள்வது ரொம்பவே நல்ல விஷயமா பார்க்கப்படுது. தினமும் காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு யோகா, உடற்பயிற்சி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை செய்யும்போது நீங்கள் வாழ்க்கையில் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் அது என்ன அப்படின்னா, உண்ணும் உணவுல நீங்க அதிக கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. பழம், காய்கறிகள், அப்புறம் சிறுதானியங்கள் இந்த மாரி சேர்த்துக்கொள்றது ரொம்பவே உடற்பயிற்சிக்கு ரொம்பவே அதிகமா தேவைப்பட ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஆக மொத்தத்துல உங்களோட உடல ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு நீங்க மேற்கொள்ள வேண்டிய எல்லா விஷயங்களையும் நீங்க மேற்கொண்டுகிட்டே இருங்க. உங்களோட வாழ்க்கையில எவ்வளோ தான் பிரச்சனை இருந்தாலும், இறை வழிபாடு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம, நீங்க தினமும் தியானம் மேற்கொள்றது அப்படிங்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில மன அழுத்தத்த குறைச்சு, மைண்ட ஃப்ரீயா வச்சு வாழ்க்கையில முன்னேறுவீங்க. வாரத்துல ஒரு முறையாச்சு வீட்டு பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போய் இறை வழிபாடு செய்றது ரொம்பவே ஒரு அவசியமான விஷயம். அது மட்டும் இல்லாம, வீட்ல விளக்கேத்தி அது முன்னாடி ஒரு 10 நிமிஷமாச்சு தான நிலையில இருந்து சாமி கும்பிடுறது ரொம்பவே ஒரு அவசியமான விஷயம். வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நன்மையா அமையும் அப்படிங்கிறத இது மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த மாரி பயனுள்ள வீடியோக்கள நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அடுத்த ஒரு பயனுள்ள ஒரு ஆன்மீக வீடியோல உங்கள சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.